அதோட ஃபுல் செடி இது நல்லா புஷ்ஷாக அட்ராக்டிவாக இருக்கும் திக்காக. இப்போ இது வந்து 6 மாதத்து பிளான்ட் தான் அது. இனி நீங்கள் இது நல்லா டிஏபி எம்பிகே அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அருமையாக வளரும். ஃபுல் அவுட்டோரில் வைக்கல, பார்டர்லாம் வைக்கலாம். அப்படி இல்லையா நமக்கு எத்தனை அழகான சட்டியில் க்யூட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணால் சூப்பராக வளரும். இதில் நிறைய பிரான்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இதெல்லாம் கட் பண்ணி கட்டிங்ஸ் போடலாம், அருமையாக வரும் செடி. ஒன்று இது கட் பண்ணி வச்சா போதும், அருமையாக வரும். இப்போ இதுலேருந்து ஒரு 100 கட்டிங்ஸ் நம்ம எடுக்கலாம். பார்த்தோன்னா தெரியும். இதெல்லாம் கட்டிங்ஸ் போட்டோன்னா சீக்கிரம் வேர் பிடிச்சி வரும். இந்த ஒரு லைன் இந்த ஒரு இது ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படியே ஒரு 10 செடி ரெடி பண்ணலாம். இதை ஒன்றில் மட்டும் தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடி உற்பத்தி பண்ணோம். இனி எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஒன்று ஆகிட்டு இனி உற்பத்தி பண்ணது எப்படின்னா நம்ம எல்லா செடி ஒரு செடி நர்சரியில் தான் வாங்கினா போதும். எல்லா செடியும் வாங்கிட்டு வரனால நமக்கு ஒரு செடி வாங்கினா போதும். அதை வச்சு நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு 2 மாதத்தில் ப்ரொபகேஷன் பண்ணி எடுத்துடலாம். சின்ன கட்டிங்ஸு தலை உள்ளி எடுத்துகிட்டு நிறைய செஞ்சால் போதும். அருமையாக நம்ம செடி உற்பத்தி பண்ணலாம். இது அப்படியே வச்சுன்னா கரெக்டாக நம்ம ஒரு மாதத்தில் செடி ரெடி ஆகிடும். ரெடியும் ஆனால் பார்டரில் வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். பார்டரில் வைக்க நமக்கு ஏற்ற ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணி போடலாம். இந்த மெலிசானது அதாவது செடியோட தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். இது செடியோட தலை. இதை அப்படியே நம்ம லைட் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ இந்த செடி இப்போ வச்சுக்கிறேன். இன்றைக்கி 25 ஜூலை 25. அடுத்து ஆகஸ்ட் 15-20க்குள்ளே செடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.